டெல்லியை தொடர்ந்து ஜார்க்கண்டிலும் மாணவர்கள் போராட்டம் வெற்றி. ஜென்சி இளைஞர்களை கண்டு நடுங்கும் பாஜக. பெண்கள் கற்பழிப்பை விரும்புகிறார்கள். சர்ச்சையாக பேசிய RSS தலைவர். எழும் கடும் எதிர்ப்பு. தேவ்பத் மதர்சா உள்ளே சிவலிங்கம் சிலை இருக்கிறது. மதர்சா உள்ளே நுழைய பார்க்கும் சங்கிகள் கூட்டம். RSS ஓடு இணைந்தது முஸ்லிம் அமைப்பு. பாஜக தலைவர்கள் பெருமிதம். இது போன்று பல்வேறு செய்திகள் மற்றும் அதன் உண்மைத்தன்மையோடு களத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய போட்டோ வீடியோ ஆதாரங்களை மையமா வச்சுதான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது பேட்டை டிவி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் நண்பர்களுக்கு அதிகமான முறையில ஷேர் செய்யுங்க. இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. டெல்லியை தொடர்ந்து இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல மாணவர்கள் போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. கடந்த மாதம் டெல்லியில காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பாம்பூச்சி கட்சி ஜந்தர் மந்தர்ல ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், உண்ணாவிரத நடவடிக்கைகள்ல ஈடுபட்டாங்க. உங்களுக்கு தெரியும். அதன் அடிப்படையில கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலகினாரு. நீட் வினாத்தாள் கசிவு என்ற அந்த அடிப்படையில இருந்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுச்சு. அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இன்னைக்கு பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து இன்னைக்கு வட மாநிலங்களை, குறிப்பாக பல்வேறு இடங்கள்ல மாணவர்கள், ஜென்சி மாணவர்கள் இது போன்ற பாஜக அரசு செய்யக்கூடிய அட்டூழியங்களுக்கு எதிராக பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. குறிப்பாக கல்வி சார்ந்த விஷயத்துல கூடுதலாக இந்த ஆர்ப்பாட்டங்களை கொண்டு செல்றாங்க. அப்படித்தான் கடந்த 2 வாரங்களாக ஜார்க்கண்ட்ல மாணவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்கள். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அங்க அரசு பணிக்கான தேர்வு இருக்கும் தெரியுங்களா? இந்த தேர்வு நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா, பொது சேவை ஆணையம், JPSC என்று சொல்லக்கூடிய ஆணையம். இது இந்த தேர்வுகளை நடத்திட்டு இருக்கு. இந்த தேர்வுகள் நடத்தக்கூடிய சமயத்துல இதுல முறைகேடு நடந்திருக்கு. அதாவது அந்த தேர்வுல யார் யார் வரணும், வரக்கூடாதுங்கிற அளவுக்கான விஷயங்கள் கெடுபடி அங்க பார்க்கப்பட்டிருக்கு. அதுல பல்வேறு குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு கடந்த 2 வாரமா ஜார்க்கண்ட்ல போராட்டம் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த போராட்டத்திற்கு கரப்பாம்பூச்சி கட்சியை சார்ந்தவர்கள், அதாவது அதோடைய தலைவர் அபிஜித் ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. இன்னும் பல நபர்கள் தொடர்ந்து ஜார்க்கண்டை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த பிரஷரை எப்படிடா ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிட்டு பெரிய அளவுல குழம்பி கொண்டிருந்த வேலையில தான் நேற்றைய தினம் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்னன்னா, இந்த போராட்டத்துல இருந்தவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில இந்த பொது சேவை இருக்குல்ல, இந்த அரசு பணிக்கான தேர்வு, இந்த பொது சேவை, அதுல இருந்து செயல்பட்ட 19 பேர் மேல நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு கிடைச்ச அப்டேட் செய்தி என்னன்னா, இதுல முக்கியமான 3 பெயர் சொல்லக்கூடிய தலைவர்கள், அவங்களுடைய பேரு சரியா சொல்லப்படல, அவர்கள் இன்னைக்கு பதவி விலகி இருக்கிறாங்க. நாங்க இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறோம் சொல்லிட்டு குற்றத்தை ஏற்றுக்கொண்டு 3 நபர்கள் பதவி விலகி இருக்கிறாங்க. இந்த 3 நபர்களுக்கான விசாரணை என்பது 10, 12, 14 இந்த தேதிகள்ல தனித்தனியாக ஒவ்வொரு நபர்கிட்டையும் என்ன முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய விசாரணைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த அளவு இந்த அழுத்தம் போய் இவர்கள் பதவி விலகி இருக்காங்கன்னா, இன்றைய தினம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய இப்படி டெல்லியில நாடாளுமன்றத்தை நோக்கி நாங்க நடைபயணம் செல்வோம், முற்றுகிடும் சொல்லிட்டு அன்னைக்கு அந்த மாணவர்கள் சொன்னாங்களே, அதே போல ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய சட்டமன்றம் இருக்குல்ல, அதை நோக்கி நாங்க என்ன பண்ண போறோம், பேரணியா செல்ல போறோம் சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை அந்த மாணவர் அமைப்பு வெளியிட்டுச்சு. இதனாலே என்னாச்சுன்னா, கிட்டத்தட்ட 170 மீட்டர் சுத்தி அந்த சட்டமன்றத்தை சுத்தி போலீஸ் பாதுகாப்போடு ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. ஏன்னா இது நடந்துச்சு அப்படின்னா, மாணவர்கள் இன்னும் அதிகமாக டெல்லியை போல இங்க ஜார்க்கண்ட்ல சேர்ந்தாங்கன்னா ஒரு பெரிய அளவில் அசம்பாவிதம் நடந்துரும் அப்படிங்கிறதுக்காக பெரிய கெடுபிடி வேலைகள்லாம் ஈடுபட்டாங்க. இதெல்லாம் தாண்டி, இந்த அழுத்தங்கள்லாம் தாண்டி தான் இன்னைக்கு மாணவருடைய போராட்டத்துடைய வெற்றியாக இன்னைக்கு 3 நபர்கள் இதற்கு பொறுப்பேற்று பதவி விலகி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி உள்ளளவு இந்த மாணவர் புரட்சிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியா காணப்படுது. அப்ப இந்த 2026ல ஜென்சி மாணவர்கள் வட இந்தியாவுல திறமையாக செயல்பட்டு பாஜகவை வீழ்த்தக்கூடிய, குறிப்பாக கல்வி சார்ந்த விஷயங்கள்ல என்னென்ன முறைகேடு நடந்திருக்கோ அது சார்ந்த கேள்விகள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களை சரியான முறையில எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். முன்னாடி சொன்ன மாதிரிதான், ஏனோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் சாபக்கேடு, இங்க இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் எல்லாமே தற்கொலை கூட்டத்துக்கு பின்னாடி சுத்திக்கிட்டு அறிவற்றவர்களாக இன்னைக்கு இருக்காங்க. நேத்து கூட STPயுடைய தேசிய தலைவர் KM ஃபைசி வந்திருந்தாரு. எங்கன்னா திருச்சின்னு நினைக்கிறேன், ஐ திங்க் மதுரையில ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. என்னன்னா, கேரளா மக்கள், அவர் கேரளா தானே, என்ன தேசிய தலைவர் கேரளால இருந்தா செயல்பட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் காலமாக சிறையில எல்லாம் இருந்து பல்வேறு போராட்டங்களுக்கு அப்புறம் வந்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நிச்சயமாக
கேரள மக்கள் எல்லாமே அறிவு சார்ந்த மக்கள். ஏன்னா, அவர்கள் சினிமாவையும், அரசியலையும் பிரித்து பார்க்க பழகியிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தெள்ளத் தெளிவா இந்த விஜயுடைய, இந்த முதலமைச்சருடைய இந்த வசீகரத்தின் அடிப்படையில் அமைந்த இந்த ஆட்சியை குறித்த விமர்சனங்களை முன்வைத்து கேரள மக்கள் இது 2யும் பிரித்து பார்க்க கத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விமர்சனங்களை முன் வச்சுட்டு போறாங்க. அப்ப இனி வரக்கூடிய காலங்கள் 2029 அந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இந்த ஜென்சியுடைய இளைஞர்களுடைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுல விரிந்து செல்லும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு இருக்கோம். இதனாலதான் மோடி, அமித்ஷா மற்றும் இந்த RSS உடைய தலைவர் மோகன் பகவத் இவங்க எல்லாம் ஜென்சி மீட்டிங்லாம் நடத்திட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன். ஜென்சிகளை அழைத்து மீட்டிங் நடத்துறது, செல்ஃபில வீடியோ எடுக்கிறது. நேத்து கூடி பாத்தீங்கன்னா காமன்வெல்த்ல ஜெயிச்சுட்டு வந்தாங்கல்ல, அவங்க கூட ஒரு செல்ஃபி வீடியோ மோடி அவர்கள் நின்று அப்படி பேசுறாரு. அதற்கு முன்பு இந்த கைத்தறி சம்பந்தமான அந்த தினத்தன்று ஒரு செல்ஃபி வீடியோல மோடி அவர்கள் பேசினாங்க. அப்ப இன்னைக்கு செல்ஃபி ட்ரெண்டை நோக்கி, ரீல்ஸை நோக்கி அவர்களும் போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எதர்ச்சியா பார்க்க முடியுது. அடுத்து பிஜேபியுடைய ஒரு தலைவர் மிஸ்ரா என்று சொல்லக்கூடியவர் இளைஞர்களை நோக்கி மிகவும் கொச்சையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. என்னன்னா, இன்னைக்கு பெட்ரோல் இருக்கு பாத்தீங்களா, இதுல எத்தனால் என்று சொல்லக்கூடிய விஷயம் கலக்கப்பட்டு தான் நமக்கு கொடுக்கப்படுது. ஏன்னா நம்ம இன்னைக்கு கிட்டத்தட்ட 80% கச்சா பொருட்களை வெளிநாடுகள்ல இருந்து நம்ம இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோம். 14,000 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று கச்சா எண்ணெய்களை பெற்றுக்கொண்டு வருகிறோம். ஈரான்ட்ட நம்ம கொஞ்ச காலம் வாங்கிட்டு இருந்தோம், சமீபமா ரஷ்யாட்ட வாங்கிட்டு இருந்தோம். பல்வேறு ஸ்டாண்ட் கூட நம்மளது மாறி மாறி இருந்துச்சு. அதனாலே சில இடங்கள்ல ரஷ்யா நம்ம மேல கோவப்பட்டான். இந்த அளவு போச்சு, ரஷ்யா சொல்லக்கூடிய விலைக்கு தான் நம்ம வாங்கணுங்கிற நிலையை நோக்கிலாம் நம்ம தள்ளப்பட்டோம். சோ இப்ப இந்த கச்சா பொருள் இங்க வருது அப்படிங்கும் போது இந்தியாவுடைய உற்பத்தி என்பது 20% தான். அப்ப 80% வெளியிருந்து வர்றனால இந்த கச்சா பொருட்களை நம்ம பயன்படுத்தும் போது அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து அதை நம்ம பெட்ரோலாக பயன்படுத்தும் போது அதுல 20% எத்தனால் என்பது இன்னைக்கு கலக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. சோ இதனால மாணவர்கள் மத்தியில, குறிப்பாக இந்த வாகன ஓட்டிகள் இருக்காங்க, இவங்க மத்தியில என்ன அதிருப்தி கேள்வி எழுதுன்னு கேட்டீங்கன்னா, எத்தனால் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால இன்ஜின் பழுதாகுது, மைலேஜ் கிடைக்கிறது இல்ல, அப்ப ஏன் நீங்க எத்தனால் மிக்ஸ் பண்றீங்கன்னு சொல்லக்கூடிய கேள்வி எழுப்புறாங்க. அப்ப கேள்வி எழுப்பும் போது ஒரு அரசு பீடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எப்படி பதில் சொல்லணும்? அறிவுபூர்வமாக தகவலின் அடிப்படையில கொடுக்கணும்ல. அவரு இந்த இளைஞர்களை பத்தி நக்கலா ஒரு வார்த்தையை சொல்றாரு. உங்க அப்பா வீட்டுல இருந்தா பியூரான பெட்ரோல் கிடைக்குது, இருந்தா கொண்டு வாடான்னு சொல்லிட்டு அவ்வளவு நக்கலா இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. அப்ப இது எவ்வளவு பெரிய சர்ச்சையான கருத்து. சரியான விதத்துல ஒரு பதில் சொல்லணும்ல. அப்ப இந்த எத்தனாலை பத்தி நம்ம இங்க பார்க்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2014 நினைக்கிறேன், அதுல இருந்து எத்தனால் என்பது இங்க பயன்பாட்டுல இருக்கு. ஆரம்பத்துல 2014 பாத்தீங்கன்னா 1.4% பெட்ரோல், அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் பெட்ரோல் இருக்குல்ல, அதோட மிக்ஸ் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டுச்சு எத்தனால். அப்புறம் 1.4 இருந்து 2015, 16 பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. 4 ஆகுது, 8 ஆகுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா 8 ஆகி இப்ப 2026 கிட்டத்தட்ட 20% எத்தனால் என்பது இன்னைக்கு மிக்ஸ் செய்யப்பட்டு கொடுக்குது. E20 என்று சொல்வார்கள். E10, E20ன்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கு E20 தான் இந்தியாவுல நடைமுறையில இருக்கு. அப்ப இவரை இதற்கான மேற்கோள்களை எப்படி சொல்லி காட்டுறாருன்னா, நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பாக பிரேசில் நாடு இருக்குல்ல, உலகத்துல அதிகமாக எத்தனால் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு அமெரிக்கா ஃபர்ஸ்ட் இடம், 2வது இடம் பிரேசில். அதை அவர் சொல்றாரு, உலகத்திலே அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய பிரேசில்ல கூட 100% 100E எத்தனால்ல தான் வாகனங்கள்லாம் ஓடிட்டு இருக்குது. அது அந்த இடத்துல செயல்படுத்தக்கூடிய சமயத்துல நம் நாட்டிலும் நம்ம அந்த நிலையை நோக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்றாரு. இப்ப இதுல எது உண்மைன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல அதிகமாக எத்தனால் பிரேசில் உருவாக்குது. ஆனால் 100% எத்தனால் எல்லா வாகனங்களும் பயன்படுத்துதான்னு கேட்டா கிடையாது. ஆனால் ஒரு சில வாகனங்கள், எந்த வாகனங்களுக்கு தேவை இருக்கோ அந்த வாகனங்கள் பெட்ரோல் இல்லாமல் எத்தனாலையே முழுமையாக வைத்து இயங்கக்கூடிய வாகனங்கள் இருக்கு தவிர, அங்க இருக்கக்கூடிய எல்லா வாகனங்களும் 100% இயங்குது அப்படிங்கிறது அந்த மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய பாஜக தலைவர் சொன்னது ஒரு பொய்யான செய்தியா இருக்கு. அடுத்து கேரளாவுல RSSல செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மோகன்தாஸ் என்று சொல்லக்கூடியவர் டெல்லியில போராட்டத்துல ஈடுபட்ட பெண்களை குறித்து மிகவும் கேவலமாக சர்ச்சைக்குள்ளான வகையில பேசியிருக்கிறாரு. இவர் கேரளால இருக்கக்கூடிய மட்டச்சேரி அப்படிங்கிற இடத்துல தான் வசிச்சுட்டு இருக்கிறாரு. ஆகஸ்ட் 9ஆம் தேதி கிட்டத்தட்ட இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அப்படி என்ன கருத்தை இவர் முன் வச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, டெல்லி போராட்டம் நடந்துச்சுல்ல, இந்த போராட்டங்கள்லாம் செயற்கையாக உருவாக்கப்பட்டது. குறிப்பாக இந்த போராட்டத்துல கலந்து கொண்ட வாலிபர்கள், அதே போல பெண் பிள்ளைகள், இந்த 2 நபர்களும் கிட்டத்தட்ட விபச்சாரின்னு சொல்லல, அவ்வளவுதான் தவிர 2 பேரும் பாலியல் விஷயங்களை விரும்புகிறார்கள். ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்வதை, அதே போல அவர் கற்பழிக்கப்படுவதை விரும்புகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய கொச்சையான வார்த்தை. என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த கூட்டத்துல கலந்துக்கிறாங்கல்ல, இப்படி ஒண்ணு முன்னா இருக்காங்கல்ல சகோதரர்களாக, இவங்கெல்லாம் அங்க கற்பழிப்பு ஒரு பெண் செய்யப்பட்டாலும், ஒரு ஆண் செஞ்சாலும் சரி, ஒரு பெண் விரும்பினாலும் சரி, அதை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக அங்க இருந்தாங்க சொல்லக்கூடிய அருவருப்பு தக்க வார்த்தையை பயன்படுத்துறாரு. மேலும் சொல்றாரு, இந்த போராட்டத்துல ஈடுபட்டாங்கல்ல, அவர்கள் எல்லாம் துப்பாக்கி எடுத்து சுட்டு கொல்லணும்.
கொன்ன கையோட செத்து போனவங்க எல்லாத்தையும் எடுத்து மருத்துவமனையில கொண்டு போய் வீசணும்னு சொல்லிட்டு அவருடைய யூடியூப் சேனல் பத்ரிகா அப்படிங்கிற சேனல்ல தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசியிருக்கிறாரு. பேசின இந்த வீடியோ என்பது வைரலா பரவன பின்னாடி போலீஸ் நேரடியாக ஒரு உத்தரவிட்ட பின்னாடி அங்க போய் நேரடியாக ஒரு வீட்டுல கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவருடைய யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட முடக்கப்பட்டதான செய்திகள் வருது. அவருடைய லேப்டாப் இன்னும் பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு ஆய்வு செஞ்சு கேரளாவுடைய அரசு பறிமுதல் செஞ்சு இன்னைக்கு சிறைப்படுத்தி இருக்கு. தேவ்பந்த் மதரசா இருக்குல்ல, அதுக்குள்ள சிவலிங்கம் இருக்குன்னு சொல்லக்கூடிய சர்ச்சையை கிளப்பிட்டு இன்னைக்கு சில சங்கி கும்பல்கள் நாங்க தேவ்பந்த் மதரசாக்குள்ள போய் நாங்க கங்கையுடைய புனித நீரை ஊத்த போறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கும்பல் கிளம்பி கிட்டத்தட்ட அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கு. இந்த கும்பலோட பேர் பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்து சர்வல் அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு. எப்படி RSS இருக்கு, பஜ்ரங் தள் இருக்கு, அது போல இது ஒரு அமைப்பு. சோ இந்த அமைப்புடைய தலைவர் பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கிறாரு. அவர் பேர் பாத்தீங்கன்னா லலித் கரீமா என்று சொல்லக்கூடிய நபர். சோ இந்த லலித் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஹரித்வார்ல இருந்து நம்ம தண்ணிகளை எடுத்துட்டு நேரா போய் இந்த தேவ்பந்த் மதரசா உள்ள இருக்குல்ல சிவலிங்கம் அதுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சிகளை இன்னைக்கு ஈடுபட்டு அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காங்க. இதனால தேவ்பந்த் மதரசா என்பது இன்னைக்கு குறிவைக்கப்பட்டிருக்கு. எப்படி ராமர் கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு பாபர் மசூதி இடிச்சு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாங்களோ அது போல இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மசூதிகள் பழமையான மசூதிகளை இன்னைக்கு இடிக்கக்கூடிய இடத்தை நோக்கி அங்க கோயில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வளாகத்தை கைப்பற்றக்கூடிய இடத்தை நோக்கி இன்னைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அதுல குறிப்பாக பழம்பெருமையான தேவ்பந்த் மதரசா இன்னைக்கு சர்ச்சைக்கு உள்ளாகி நின்றுட்டு இருக்கு. சோ இதனால தேவ்பந்த் மதரசாவுடைய நிர்வாகிகள் கடுமையான முறையில சில சட்ட போராட்டங்களை நம்ம முன்னெடுக்கணும், பல்வேறு தரவுகளை நம்ம கொடுக்கணும், எதிர்ப்புகளை தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட 2-3 மாசமாக தேவ்பந்தை சுத்தி இது போன்ற சர்ச்சைகளை சங்கிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக கடந்த மாதம் ஜூலை 11 பாத்தீங்கன்னா லவ் ஜிஹாத் நடக்குது, அதற்கு நீங்க ஃபத்வா கொடுங்கன்னு சொல்லிட்டு தேவ்பந்த் மதரசாவை மிரட்டி பஜ்ரங் தள் கும்பல்கள் நாங்க தேவ்பந்த் மதரசா உள்ள நுழைய போறோம்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்தாங்க. அதே போல கடந்த மாதம் ஆரம்பிச்சு இன்னும் நாளைக்குன்னு நினைக்கிறேன் ஜூலை ஆகஸ்ட் 12 வரையும் அங்க ஒரு பாத யாத்திரை ஒண்ணு நடக்குது. சோ இதை கேள்விப்பட்ட தேவ்பந்த் மதரசாவுடைய முக்கியமான மௌலானா அஸ்ரப் அப்பாஸ் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். என்னன்னா இந்த மதரசால ஓதக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கட்டுக்கோப்பா இருங்க, பேணுதலா இருங்க, தேவையில்லாம வெளியே போகாதீங்க, குறிப்பாக அந்த பாத யாத்திரை செல்லக்கூடிய பாதை வழியாக நீங்க பயன்படுத்தாதீங்க. அதே போல சூரியன் அஸ்தமனமான பின்னாடி ஐடி கார்டு இல்லாம யாரையும் உள்ள அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்களை பல்வேறு முன்னெச்சரிக்கைகளை இன்னைக்கு கொடுத்து மாணவர்களை கட்டுக்கோப்பான முறையில வச்சிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இந்த மதரசாவை சுத்தி சர்ச்சைகள் நடந்துட்டு இருக்கு, பல்வேறு எதிர்ப்புகள் நடந்துட்டு இருக்குங்கும் போது இதை நம்ம பார்க்க முடியுது. இதற்கு முழுக்க முழுக்க உத்தரப்பிரதேசத்துடைய தலைவர் யோகி ஆதித்யநாத் ஆதரவு. ஏன்னா அவங்க எல்லா டார்கெட்டும் இன்னைக்கு தேவ்பந்தை சுத்தி இருக்கு. அப்ப தேவ்பந்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாம் குரல் கொடுக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் அப்படிங்கிறத தெள்ள தெளிவா இதன் வழியாக பார்க்க முடியுது. நேற்றைய தினம் ஒரு பள்ளியுடைய ஆசிரியர் நஸ்ருல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடியவர் அவர் வீட்டுல இருந்து பள்ளிக்கு போயிருக்கிறாரு. போற வழியில யாருன்னே தெரியல மர்ம நபர்கள் 4 பேர் வண்டியில துப்பாக்கி எடுத்து அவரை 2 முறையில சுட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. வயிற்றுல சுட்ட பின்னாடி அவருக்கு வயிற்றுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்க கீழே விழுந்த பின்னாடி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. சிகிச்சை கொடுக்கப்படுகிறது. சிகிச்சை பலன் இல்லாம இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அந்த இடத்துல இறந்துடுறாரு. சோ அவருடைய சகோதரன் ஒருத்தட்ட போய் என்னப்பா என்ன பிரச்சனை, எதனால சுட்டுக் கொல்லப்பட்டான்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, எங்க அண்ணனுக்கு எந்த விதத்திலும் அரசியல் தொடர்பு இல்ல, யாரு எதிரிகளும் கிடையாது, ஆனா சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாரு, எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு, குழப்பமா இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னாடி முஸ்லிம்கள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, எந்த தவறும் செயலாட்டியும் சரி, இன்னைக்கு பாஜக குறிவைத்து மேற்கு வங்கத்துல முஸ்லிம்களை அழிக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது. இன்னும் உருக்கமான ஒரு அழுத்தமான ஒரு செய்தியை நான் இங்க சொல்றேன். உண்மையா கேட்கும் போது அவ்வளவு நெகிழ்ச்சியாக எனக்கு இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா கொல்கத்தாவுல ஒரு நாடக நிகழ்ச்சி நடக்குது. இந்த நாடக நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அந்த நாடக குழுவுடைய பேர் பாத்தீங்கன்னா ஜனகணமன. இந்த நாடக குழுவுல ஒரு நபர் கலந்துக்கிறாரு. அங்க கலந்துக்கிறாருங்கிறதோட நாடக குழுவுல ஒரு நபரா இருக்கிறாரு. இந்த நாடகத்துல நடிச்சுட்டு சொந்த ஊருக்கு வராரு. சொந்த ஊர் மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய லெனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம். அங்க வராரு. இரவு நேரத்துல ரயில்ல ஏறி அந்த லெனின் நகரம் அவருடைய சொந்த பூமி, சொந்த ஊர் எல்லாரையும் தெரியும். ஆனா இரவு நேரம் நிக்கிறாரு. நின்றுட்டு இப்படி கை கட்டி நின்று இருக்கும் போது ஒரு 4-5 பேர் நிக்கிறாங்க. நின்றுட்டு பார்த்துட்டு இவர் ட்ரெஸ் என்ன போட்டிருக்காருன்னா கருப்பு கலர் ஜுப்பா போட்டிருக்கிறாரு, ஒரு பேண்ட் போட்டிருக்கிறாரு. அப்படியே அந்த தோற்றம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய தோற்றம் அப்படின்னு தெளிவா தெரியுது இவனுக்கு. கேட்டுட்டு நீ முஸ்லீமான்னு கேட்கிறாரு அந்த சங்கி கும்பல்கள். ஆமா, நான் முஸ்லீமா இருக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் முஸ்லீம் இந்தியாவில வாழக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி கேட்ட பின்னாடி இந்த சங்கி கும்பல்கள் சரமாரியான முறையில அவர் முகத்திலையும் வாயிலையும் கையிலையும் அடிச்சு கீழே தள்ளி விட்டு எலும்பெல்லாம் உடைச்சு விட்டு அவர் அப்படியே சுயநிலை இல்லாம கீழே கிடக்குறாரு. கிடந்துட்டு சில மணி நேரங்கள் கழித்து அவரா சுதாரிச்சு எழுந்து அவருடைய வீட்டுக்கு போயிடுறாரு. இதற்கு அவர் தனிமையா இருக்கிறார், ஒரு நாடக கலைஞர்.
தனிமையா இருக்கிறாரு. இருந்துட்டு ஒரு 2 நாள் அவருக்கு சுயநினைவு வந்த பின்னாடி தான் அவர் வந்து என்ன பண்றாரு, உறவினர்களோடு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்கப்பட்டு இதுவரையும் நடவடிக்கை எடுக்கப்படல. அப்ப ஒரு உடையை பார்த்து நீ முஸ்லிம்ங்கிற ஒரு கேள்வியோடு இன்னைக்கு அடையாளத்த வச்சு இன்னைக்கு வந்து சங்கி கும்பல்கள் எந்த காரண காரியம் இல்லாம ஒரு முஸ்லீம அடிச்சு, அவன துன்புறுத்தி கொல்ல முயற்சி செய்துனா, அது எவ்வளவு பெரிய ஆபத்தான சூழல். இதுல தான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு பெரிய நெகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அடி வாங்கிய நபர் யாரு தெரியுமா? அவருடைய பேர் என்ன தெரியுமா? சுபங்கன் தஷர்மா. தசர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு இந்து இன்னைக்கு அடி வாங்கி சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாரு. அவர்ட்ட கேட்கும்போது தான் அவர் சொல்றாரு, நிச்சயமா உருக்கமா இருக்கு. அந்த இடத்துக்கு நான் வந்து நிக்கும்போது, இந்த சங்கி கும்பல்கள் வந்து நின்னாங்க. என்ட்ட கேட்டாங்க, "நீ முஸ்லீமா?" அப்படின்னு கேட்டாங்க. என் மனசுக்குள்ள ஓடுச்சு, நான் முஸ்லீம் இல்ல, ஹிந்து தான். ஆனா நான் ஹிந்துன்னு சொல்லி என்னை பாதுகாத்துக்க நான் விரும்பல. என்னை பாதுகாத்துக்க விரும்பல. ஒரு முஸ்லீம் நான் என்று என்ன சொல்வதில நான் பெருமைப்படுறேன். அப்படி சொன்னா என்னதான் நடக்கும் அப்படிங்கிறத தைரியமா நான் எதிர்கொள்ள தயாரா இருக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு, தான் ஒரு ஹிந்துவாக இருந்தும் தன் பெயரை வெளிப்படுத்தாமல், ஆமா நான் முஸ்லீம். முஸ்லீம் இந்த நாட்டுல இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் முஸ்லீம் பேர் வச்சிருக்கவங்க இருக்கக்கூடாதா? அப்படிங்கிற கேள்வியை தைரியமா எழுப்பி, அந்த இடத்துல அடி வாங்கி சித்திரவதைக்கு உள்ளாகி மருத்துவமனைக்கு போய் இன்னைக்கு உயிர் பிழைச்சு வந்திருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய பெருந்தன்மை எவ்வளவு பெரிய பெருந்தன்மை. அவர் சொல்றாரு, நான் ஒரு நாடக கலைஞர். மத்தவருடைய உணர்வு எனக்கு புரியும். அவன் என்ன முஸ்லீம்ங்கிற காரணத்திற்காக உடைய வச்சு அடிச்ச பின்னாடி ஒரு நாடக கலைஞனாக என்னால ஒரு மற்ற மனிதருடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. என்னுடைய சொந்த இடத்திலே எனக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல்ல முஸ்லிம்கள் இன்னி இந்தியாவுல பல்வேறு இடங்கள்ல வசிக்கிறாங்க. அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நெகிழ்ச்சியான விஷயத்த பதிவு செய்யறாரு. அப்ப நிச்சயமாக இந்த நபரை நம்ம பாராட்டணும். இந்த நபரை நம்ம தூக்கி கொண்டாடணும். யாருக்காக அவரு ஒரே வார்த்தையில நான் ஹிந்து சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, பிரச்சனை இல்லாம. அப்ப இங்கு உடை என்பது மிகப்பெரிய அடையாளம். முஸ்லிம்களுடைய உடை, தாடி, தொப்பி என்பது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தோட நீங்க வெளியே போனீங்கன்னா நீங்க எந்த தப்பும் செய்யாட்டியும் நீங்கள் அடிப்பீர்கள், துன்புறுத்தப்படுவீர்கள், கொல்லப்படுவீர்கள். அப்படிங்கிறதான இந்த செய்தி வழியாக பார்க்க முடியுது. இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம பேட்டை டிவி சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.